தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. துன்பத்தில் ஆத்மீக வளர்ச்சி. மத்தேயு 5:44. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மனித வாழ்வில் துன்பம், துக்கம், அவமதிப்பு, சண்டை, பொறாமை இவை தவிர்க்க முடியாதவை. பாவ ஆதாம் ஏவாளின் இரத்தத்தில் ஊறிப்போன ஒன்று. எனவேதான் தாவீது கூறுகிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று கூறுகிறார். இவைகளை தவிர்க்கவே இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய வழிகாட்டியானார். உங்களை துன்பப்படுத்துபவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். இது உலக சிந்தனைக்கு விரோதமானது, ஆனால் இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடிப்படையாக காணப்படுகிறது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். நம்மை துன்பப்படுத்துவோருக்காக ஜெபிக்கும்போது நாம் இயேசுவின் மனநிலைக்கு நெருக்கமாக வர முடிகிறது. எனவே துன்பம் நம்மை குலைக்கவில்லை, நம்மை கற்பிக்கிறது. பிரியரே, ஸ்தேவான் இயேசுவை பிரசங்கித்ததற்காக மக்கள் கல்லால் அடித்தார்கள், நகரத்துக்கு புறம்பே தள்ளினார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். இயேசுவின் மனநிலைக்கு நெருக்கப்பட்டதை பார்க்கிறோம். நாமும் நம்மை நிந்திப்பவர்கள், பரிகசிப்பவர்கள், ஏமாற்றுபவர், உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிப்போம். தேவ சாயலில் வாழ நம்மையும் ஒப்பு கொடுப்போம். இப்படிப்பட்ட நல்ல சுபாவத்தை எனக்கும் தாரும் என்று தேவ சமூகத்தில் கெஞ்சுவோம். ஆமேன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம். உலகத்திலே எங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், துக்கப்படுத்துகிறவர்கள், ஒதுக்கி வைக்கிறவர்களே, அவர்களுக்காக நாங்கள் அப்பாவுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்யத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தாரும். சத்துருவை நேசித்து உம்முடைய அன்பின் ஸ்பாவத்தை நாங்கள் தரித்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.